வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். அடர்த்தியான பளபளப்பான முடி வேணும்னு ஆசைப்படாதவங்க யாராவது இருக்கோமா? ஆனா அதுக்காக நம்ம பண்ற முயற்சிகள் எல்லாம் சரியான திசையில தான் போகுதா? இன்னைக்கு நாம பார்க்க போகும் இந்த தகவல் முடி வளர்ச்சி பத்தின உங்க பார்வையை முற்றிலும் மாத்த போகுது. கூந்தல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறுமனே வெளிப்புற பராமரிப்பு கிடையாது, அது உள்ளிருந்து தொடங்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி விலையுயர்ந்த கெமிக்கல் ஷாம்பூலாம் வாங்குறோம், இருந்தாலும் ஏன் நமக்கு முடி கொட்டுது? இதுக்கு ஒரு தெளிவான பதில் இருக்கு. ஆரோக்கியமான அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு உடலுக்குள்ள தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். உண்மை என்னன்னா, முடிக்கு மேலாப்புல எதை பூசுறோம் அப்படிங்கறதுல மேட்டர் இல்ல, நாம உடம்புக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு. ஓகே, முதல்ல இந்த பில்டிங் பிளாக்ஸ், அதாவது முடியின் அடித்தளத்தை பற்றி பார்க்கலாம். புரதம் மற்றும் இரும்புச்சத்து. நம்ம முடி எதால உருவாச்சுன்னு தெரியுமா? கெரட்டின் அப்படிங்கிற ஒரு வகையான புரதத்தால தான். ஸோ உங்க உடம்புல தேவையான அளவு புரதம் இல்லைன்னா என்ன ஆகும்? புது முடி வளர்றது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, முடி கொட்டுறதை நிப்பாட்டி புது முடி வளரணும்னா புரதம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நாம கட்டாயம் எடுத்துக்கணும். அப்போ இந்த புரோட்டீனை நாம எங்க இருந்து ஈஸியா பெறுறது? ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம வீட்ல தினமும் சாப்பிடுற பன்னீர், விதவிதமான பருப்பு வகைகள், கொண்டைக்கடலை, அப்புறம் சோயாபீன்ஸ், இதுலயே நிறைய இருக்கு. முடி வளர்ச்சிக்கான மூலப்பொருட்களை உங்க உடம்புக்கு கொடுக்க இந்த உணவுகளை உங்க தினசரி சாப்பாட்டுல கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா அடித்தளத்தின் இரண்டாவது தூணான இரும்புச்சத்துக்கு வருவோம். இரும்புச்சத்து ஒரு சூப்பரான டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி செயல்படுது. உடம்புல இரும்புச்சத்து கம்மியாச்சுன்னா முடியோட வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அது பட்டினி கிடந்து சத்து இல்லாம கொட்டிடும். ஆனா அதுவே சரியான அளவு இரும்புச்சத்து இருந்தா ரத்தோட்டம் மூலமா முடியின் வேர்க்கால்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் மற்ற சத்துக்களும் நேரடியா கரெக்டா போய் சேரும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இரும்புச்சத்துக்காக நாம எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். நம்ம ஊரு முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், இதுலெல்லாம் எவ்வளவு பெரிய இரும்புச்சத்து சுரங்கம் இருக்கு தெரியுமா? அது போக மத்த கீரை வகைகள், அத்திப்பழம், காய்ந்த திராட்சை, இதெல்லாம் உங்க முடியோட வேர்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கிற மேஜிக் உணவுகள். அடுத்து இரண்டாவது பகுதி, நம்ம முடிய பாதுகாக்கிற, ஈரப்பதமா வச்சுக்கிற ஒமேகா 3 மற்றும் பயோட்டின் பத்தி பார்க்கலாம். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் முடியல என்ன பண்ணுதுன்னு யோசிக்கிறீங்களா? இது நம்ம உச்சந்தலையில ஒரு இயற்கையான மாய்ஸ்சரைசர் மாதிரி செயல்படுது. இதனால தலையில இருக்கிற ஈரப்பதம் அப்படியே தக்க வைக்கப்பட்டு முடி வறண்டு போறது தடுக்கப்படுது. முடியின் வேர்க்கால்களும் பலமாகுது. வறண்ட முடிய பளபளப்பா மாத்தணும்னா இதுதான் சீக்ரெட். சரி, இந்த ஒமேகா 3 எங்க இருந்து ஈஸியா எடுக்கிறது? வெந்தயம், ஆலிவ் விதை, அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ், சியா விதைகள், அப்புறம் சப்ஜா விதைகள். இதை சும்மா நம்ம சாலட்லயோ அல்லது குடிக்கிற தண்ணியிலயோ கலந்து தினசரி பழக்கமா ஈஸியா மாத்திக்க முடியும். முடிய பாதுகாக்கிறதுல அடுத்த ஹீரோ யாருன்னா பயோட்டின், அதாவது வைட்டமின் B7. உங்க உடம்புல பயோட்டின் குறைபாடு இருந்தா முடி ரொம்ப வீக்காகி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுவே சரியான அளவு பயோட்டின் இருந்தா முடியோட ஒட்டுமொத்த அடர்த்தியும் வலிமையும் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். மெல்லிய முடியை திக்கா மாத்துறதுல இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. கூந்தல அடர்த்தியாக்கும் இந்த பயோட்டின் மற்றும் வைட்டமின் பி சத்துக்களை எங்க பிடிக்கலாம்? நம்ம வீட்ல இருக்கிற பாதாம், வேர்க்கடலை, காளான், அப்புறம் முழு தானியங்கள், இதுல எல்லாம் நிறையவே இருக்கு. நம்ம அன்றாட வாழ்வில ஈஸியா கிடைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த உணவுகள் தான் இதெல்லாம். மூன்றாவது பகுதிக்கு வருவோம். மற்ற சத்துக்களுக்கு துணையா நின்னு வேலை செய்கிற வைட்டமின் சி மற்றும் துத்தநாகம். இங்க ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு பாருங்க. கொஞ்சம் முன்னாடி தான் இரும்பு சத்து பத்தி பேசணும் இல்லையா? ஆனா நீங்க எவ்வளவுதான் இரும்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டாலும் அதை உங்க உடம்பு உறிஞ்சிக்கணும்னா அதுக்கு வைட்டமின் சி கட்டாயம் தேவைங்க. வைட்டமின் சி இல்லாம அந்த இரும்பு சத்தால முடிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இரும்பு சத்தை உறிஞ்சுறது மட்டும் இல்லாம இந்த வைட்டமின் சில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மயிர்கால்கள் டேமேஜ் ஆகாம பத்திரமா பாத்துக்குது. இதுக்கு நீங்க நெல்லிக்காய், கொய்யாப்பழம், எலுமிச்சை, ஆரஞ்சு, கிவி பழம் இதெல்லாம் நிறையவே சாப்பிடலாம். எல்லாமே சூப்பரான சாய்ஸ். அடுத்து துத்தநாகம், அதாவது ஜிங்க். இத ஒரு அல்டிமேட் ரிப்பேர்மேன்னு சொல்லலாம். முடியோட திசுக்கள் வளர்றதுக்கும் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தா அதை சரி பண்றதுக்கும் இது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம உச்சந்தலையில இருக்கிற இயற்கையான எண்ணெய் சுரப்பிகளை கரெக்டா பேலன்ஸ் பண்றதே இந்த ஜிங்க் தான். இந்த ஜிங்க் சத்தை எப்படி பெறுறது? பூசணி விதைகள், கொண்டைக்கடலை, முந்திரி, அப்புறம் தயிர், இதெல்லாம் உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் எல்லாமே சேர்ந்து உள்ள இருந்து செயல்பட்டு முடி கொட்டுறதை தடுத்து அருமையான முடி வளர்ச்சியை உறுதி பண்ணிடும். ஓகே, இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். செயல் திட்டம் மற்றும் தினசரி நடைமுறைகள். இவ்வளவு நேரமா சத்துக்களை பத்தி பார்த்தோம். இப்போ இதை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு பார்க்கலாம்.
உங்க கூந்தல் ஆரோக்கியத்தை மாத்துறதுக்கான ரொம்ப சிம்பிளான நடைமுறைப்படிகள் இங்க இருக்கு. முதல் விஷயம், டெய்லி உங்க உணவுல நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, அப்புறம் கொஞ்சம் ஊற வச்ச பாதாம் அல்லது வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது, நிறைய தண்ணி குடிங்க, எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா தூங்குங்க. மூணாவது, வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சு சீயக்காய் போட்டு குளிக்கிற பாரம்பரிய பழக்கத்தை கொண்டு வாங்க. இதை செஞ்சாலே போதுங்க, முடியின் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். எண்ணெய் குளியல் பத்தி இங்க ஒரு ப்ரோ டிப் இருக்கு, கவனிங்க. நார்மலா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ரொம்ப உடல் சூடு இருந்தா விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மிக முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு கெமிக்கல் ஷாம்புக்களை அவாய்ட் பண்ணிடுங்க. இயற்கையான சீயக்காயை மட்டும் பயன்படுத்துங்க. நம்ம இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே ஒரு ஆழமான கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க முடிக்கு நிஜமாவே உள்ளிருந்து சத்து கொடுக்குறீங்களா, இல்ல வெறும் மேலாப்புல அலசிட்டு இருக்கீங்களா? ஆரோக்கியமான முடிங்கிறது நம்ம உடம்போட முழு ஆரோக்கியத்தோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற நல்ல நல்ல தகவல்களுக்கு இந்த தொகுப்பை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.